நாங்க தந்தையில இருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்க காசு மிச்சம் பண்ணணும்னு சொல்லி இந்த ரூட்டுக்குள்ள வந்தோம். இந்த ரூட்டை பார்த்தா गाइस இந்த டோலுக்கு வந்து நாங்க அந்த மாதிரி நினைச்சோம் ஒரு பெஸ்ட் ரூட் எடுத்து போலான்னு. ஆனா இதே பெஸ்டா அட்வென்ச்சரா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ராத்திரி என்ன பண்றதுனே தெரியாம எல்லாம் பீதியில தான் இருக்கும். ஆனா நல்லாவும் இருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல. ஆனாலும் போறோம். ஏதோ போது மாப்பிள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி போது மாப்பிள்ள. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறியாடா? இல்ல எனக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. என்ன பண்றது? பாட்டு பாடிட்டு வரியாடா? அங்க முன்னாடி பாடுறா. என்ன நடக்குது? ரோடு தெரியல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நீ வீடியோ எடுக்காம வந்துச்சுல, அதான் நிஜமாலே ஒண்ணும் தெரியல. இது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகுது. அது கிளப்பி விட்டா வருது. கிளப்பி ஃபர்ஸ்ட் ஓகேடா. இது இந்த மாதிரி ரோடு இருந்துச்சா, திடீர்னு தூரத்துல வெறும் ஒயிட். ஏன்னா நம்ம அது எப்படி இருந்துச்சுன்னா ஹெவனுக்கு வெல்கம். நான் அதான் சொன்னல, இது மாதிரி गाइस இது நடுவுல வருது गाइस. நான் இப்பதான் சத்தியமா இப்பதான் நாங்க தூங்கவே மாட்டோம். ஏய் இது நடுவுல வருது. நாங்க வந்து மணாலில போவோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு நல்லா வைபா இருக்கும். மணாலில போனா நந்தி ஹில்ஸ் இதுதான் போற வழி நினைக்கிறேன். ஆமாண்டா, தெரியாம ஹில்ஸ்ல ஏறிக்கிட்டு இருக்கோம்டா. நாங்க ஹில் ஸ்டேஷன்ல இருக்கோம். ஆனா எங்களுக்கே தெரியாது ராத்திரி. அது உங்களுக்கு நம்ப முடியாது. என்ன மைத்துக்கு இங்க வந்து எங்களுக்கும் தெரியாது गाइस. இது ஆனா சத்தியமா நான் எதிர்பார்க்க முடியல. இந்தியால இந்த மாதிரி மிஸ்ட் இருக்கு. நீங்க வந்து பனி இல்ல, அது போர்டுன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. அது வந்து ப்ளூ கலர்ல வச்சிருக்காங்க. அங்கங்க நல்ல வேலை அங்கங்க சாமி படத்தை வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து சாமியை கும்பிட்டுன்னே போனாலும் நடக்க போறது கிடையாது. அதனால அவளுக்கு ஒரு பாரத்தை போட்டு போக வேண்டியதுதான். சாமியோய் அப்படின்னு போக வேண்டியதான். என்ன பண்றது? என்னென்னமோ பேசுறோம் गाइस. எல்லாம் உயிர் பயத்தோட பேச முடியல. ஒரு நிமிஷம் நிறுத்துறா. நான் பாட்டுன்னு தனியா பேசிட்டு இருக்கேன். இவன் பாட்டு நிறுத்தாம பேசினே இருக்கான்டா. நான் பேசுறது கூட அவன் காது கொடுத்து வாங்க மாட்டான். உயிர் பயம் முக்கியம். இவன் பேசுறதுல என் வாய்ஸை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. என்னவோ சொன்னானே நடுவுல யாரோ கீச்சுட்டு. சத்தியமா உங்களால நம்ப முடியாது. மணாலி எல்லாம் போகாதீங்க. மிஸ்ட பாருங்க. மணாலி என்பது அது பனி. இதே 4 டைம் சொல்லிட்டேன். மிஸ்ட் வளராத. அவன் சைலண்டா நிக்கிறான். அவனுக்கே தெரியாது போல. ஸோ கைஸ், வீடியோட கண்டெக்ஸ்ட் என்னன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து தண்டேலி போகும்போது பெங்களூரை கிராஸ் பண்ணி போனோம். ஸோ டோலுக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 1200 rupees ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ரொம்ப மோசங்க. பைக்குக்கு, காருக்கு எல்லாத்துக்குமே டோல் பிடிக்கிறாங்க. ஒரு டோலுக்கு நாங்கள் 250 ரூபா கிட்ட பே பண்ணோம். ஸோ இதை தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது வேற ஒரு வழியா வந்தோம். அதுவும் நேஷனல் ஹைவே தான். சரி, அதுல டோல் ரொம்ப கம்மியா காமிச்சுது. இதுல 1200னா அதுல 700 சம்திங் தான் காமிச்சுது. சரி, எதுக்கு டோலுக்கு அவ்வளோ அழுகணும்னு சொல்லிட்டு அந்த வழியா போனோம். ஏண்டா போனோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் தண்டேலில இருந்து 15 hours தொடர்ந்து டிராவல் பண்ணாதான் சென்னை ரீச் பண்ற மாதிரி இருக்கும். நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, நைட் டைம் வேற, ஸோ மாத்தி டிரைவ் பண்ணிக்கலாம், மிச்சம் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் இந்த ரூட்டை பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்குமே தூக்கம் வரல. எனக்கு பிளாக் எடுக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஏன்னா பயம் அவ்வளோ ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கிறவனுக்கு தூக்கம் வரல, அதனால பிளாக் எடுத்தான். அதை தான் இப்போ நீங்க கிளிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல அவன் பேச்சிலேயே எவ்வளவு பயம் தெரியுதுன்னு பாருங்க. அண்ட் டெல்லியில நிறைய டைம் வந்து இந்த மிஸ்ட்னால நிறைய ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போதான் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எவ்வளவு டெரிஃபிக்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு? பேசி 2 நிமிஷம் தான் இருக்கு. நான் ரொம்ப 10 கிலோமீட்டர் தாண்ட மாதிரி யோசிச்சோம். 10 கிலோமீட்டர் கூட வரல. அட்லீஸ்ட் 2 கிலோமீட்டர் எல்லாத்தையும் அழுத்தி எழுதி வேற சொல்றேன். 10 கிலோமீட்டர் गाइस, நாங்க இவ்வளவு பேசணும். 2 கிலோமீட்டர் ஆச்சு போயிருக்கோம். 10 கிலோமீட்டர் போயிருப்போம். பார்த்தா 2 கிலோமீட்டர். இப்படி பார்த்தா தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரியே போறோம். ஆமா गाइस, நாங்க ஹெல்ப் கேட்டா கூட எவனும் தரமாட்டான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. வரவும் மாட்டான். நாங்க ஃபர்ஸ்ட் ஆனா எடுத்து அங்க வரும்போது மலையில சுத்தி நம்ம கொஞ்சம் வில்லேஜ் எல்லாம் பார்த்தோமா. ஆனா சத்தியமா தீரன் அதிகாரம்ன்ற மாதிரி ஹெல்ப் கேட்டா ஐயோ கொள்ளக்காரன் தான் வந்திருக்கானுங்க போல எங்கிருந்தோ அப்படின்னு அடிச்சிருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஐயோ ஆக்சுவலா வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட சொல்லணும்னு யோசிச்சு வச்சிருந்தான். அவன் தீரன் உடனே இந்த பாயிண்ட சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா வச்சு ஒரு பாயிண்ட். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்ல கொஞ்சம் வர்த்தா இருக்குது வந்து
என்ன தெரியுமா நடுவுல கோயில் வச்சிருக்கானுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய பார்த்தேன். கொஞ்சம் பயம் இல்லாம போலாம், ஆனா பயமும் இருக்கு. அந்த பீதியும் இருக்கு, மிஸ்டும் வருது. மிஸ்ட் வந்து லாரிக்காரன் வந்தானா இன்னும் நல்லா புகையை கிளப்பி விட்டு அல்டிமேட்டா எங்களுக்கு ரோடும் தெரிய மாட்டேங்குது. அங்க எவனோ ஒருத்தன் வரான் எனக்கு தெரியுது. மிஸ்ட் இல்ல லாரி. பாய் பாய் ரைட் ரைட் லெஃப்ட் 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 லெஃப்ட். பாத்தீங்களா இது வெல்கம் டு ஸ்ரீவாசபுரா லேண்ட் ஆஃப் வேர்ல்ட் ஃபேமஸ். படிக்கல வேர்ல்ட் ஃபேமஸ் ஏய் இது என்னமோ எழுதிருக்கானே சைடுல இருக்கா சன் பிக்சர்ஸ் சன்ஷிப். இதுல நடுவுல கூட இது vloggers நடுவுல கூட எவன் வருவான் தெரியாது. கோஸ்ட் வந்தாலும் நம்ம ஒண்ணும் இல்ல. vloggers இது உங்களுக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. ஏய் நம்ம இருக்கட்டும் விடு, பரவாயில்ல. மிஸ்ட் போயிடுச்சு. ஆனா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அது நான் பேசியிருக்கேன், ஸ்னாப்ல எடுத்திருக்கேன் பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஸ்னாப் ஐடி வேணா சொல்லு. அப்படியே கொஞ்சம் பயந்துருவீங்க. ஸ்னாப் ஐடிலாம் எனக்கு தெரியாது, ஆனா டேக் பண்ணி வரலாம், போய் பார்த்துக்கோ. ஐடி மட்டும் இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். அது ஆஞ்சநேயர் இருக்கே பச்சா, எங்களை கூட்டின்னு போ பத்திரமா. பயத்துல வளர்றா. ஐயோ அது பிஸ்ட பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டா நடுக்கிடுச்சு. என்ன பண்றது, உண்மைதான். கழிஞ்சிட்டியா ஆல்ரெடி இப்போ வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவன் கலப்பினே வந்திருப்பாங்க. சத்தியப்பா கலப்பிட்டு வந்து. ஆமா நான் இங்க பாரு, நான் பையனா நான் சொன்னேன். எங்க பாரு நிஜமாலே அவனே ஸ்லோவா நடுக்கறன் மூவறான் நம்ம. அண்ணா நிஜமா மிஸ்ட் வந்துருச்சுடா. மிஸ்ட் வந்துருச்சு गाइस திரும்பி வந்துருச்சு गाइस. நாங்க அந்த ரைட்டால தெரியுதுடா. வெல்கம் டு பிளாக். திஸ் இஸ் இந்தியன் மிஸ்ட். நாங்க பெங்களூர். அது என்ன பிளாக்? ஐயோ என்னது மேப் பாத்தியா? அது பேர் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி தான் பாக்குறேன். ஆனா போயிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் வாழ்க்கையில. இந்த மாதிரி பார்த்தது திறந்து பார்த்தா ஒன்னும் அவ்வளவுதான் போலயே. சார் இங்க பாருங்க, திறந்து பார்த்தா இப்படிலாம் தெரியல. இப்படிதான் சார். ஐயோ நம்ம இந்தியால எப்படி இருக்கு நம்ப முடியலங்க. மணாலிலாம் தேவையில்லை இதுக்கு, நம்ம இப்படியே பாக்கலாம் இதுக்கு. ஏய் காய்ஸ் சத்தியமா என்ன நம்ப முடியல, இந்தியால இப்படி இருக்கு. நாங்க ரூட்டை தெரியாதனமா இப்படி வந்துட்டோம். வாழ்க்கையில இந்த ரூட்டுக்கு எவ்வளவு சஜஸ்ட் பண்ணாலும் செருப்பு கொண்டு அடிப்பேன். சத்தியமா எல்லாம் முடியாது. இது கொஞ்சம் ரிஸ்கான ரூட்டு தான். என்ன பண்றது, வேற லெவல்ல இருக்கு. என்ஜாய்மெண்ட் இருக்கு, பயமா இருக்கு, பீதியும் இருக்கு. ஐயோ ஏய் அண்ணா என்னன்னா நடுவுல எதுவா? ஏய் கண்ணாடில மூடுறா நாயே. இல்லடா இண்டிகேட்டர் போடுடா. நீ என்ன கதவு திறந்த? சுத்து பத்த தச்சிக்கிறோம். இன்னொரு வண்டி வருது. அண்ணா எவனோ வரானா? பாடா நீயா நாடா பாக்குற மாதிரி இல்ல. ஓரமா இல்லடா, அவன் லாரிக்காரன்டா. गाइस வாட் தி ஃபக் அப்படின்னு இருக்கு. ஏய் சத்தியமா நான் ஒன்னும் பொய்லாம் சொல்ல, உண்மையாதான் தெரியல. இவன் வேற போயிட்டானா, இன்னும் ஒரு மயிரும் தெரியல. இந்த இது மட்டும் வச்சுக்கோடா. பீஃப் எல்லாம் வந்தா கட் பண்ணிக்கோங்க. ஏய் ஆமாண்ணா, இதுக்கு மேல போறதுதான் மேட்ரு போலயே. பனி டைம் ஆக பனி வேற அதிகமாகுது. இப்போ ரோடே தெரியாம லைட் ஆஃப் பண்ணா வந்துருச்சான்னு பாருங்க. இது நம்மது இல்ல. இஷ்டா. ஓகே இப்போ ஏய் மிஸ் ஆயி நானா ஆரமே ஒரு ரோட் மாதிரி இருக்கு அப்படியே. நானா இது பண்ணா ஆஃப் பண்ணா. ஏய் இதுப்பா ஸ்ட்ரைட். ஏய் கம்மனர். கீழ போகுதா? இது பரவாயில்லை. இது போகுதுல. ஆஃப் பண்ணு. ஐயோ எல்லா பேருங்க இருட்ட வேற. இது ஏதோ இதுல வரும்னா இவனுக்கு பண்ணுவானுங்களே. ஏய் யாரதான் எங்க போலாம். செம்ம இருட்டுல. ஆமா गाइस எங்க வண்டியில பெட்ரோல் இல்ல. ஃபர்ஸ்ட் இதுதான் நாங்க சொல்லலாம் வந்தோம். அதுவும் வர காடு பகுதி, மலை பகுதியெல்லாம் வேற சுத்தி இருக்கோம். நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கே தெரியல. இங்க வேற எவனுமே இல்ல. நாய்ங்க எங்க இருந்து எங்க வரோம்னா தந்தேலில இருந்து சென்னைக்கு போயின்னு இருக்கோம். இதுதான் மேப்ல பெஸ்ட் ரூட்னு வேற காமிச்சிச்சு. நாங்க பெஸ்ட்
பொய் சொல்லாது சொல்லிட்டு வந்தோம். கட்சியில பார்த்தா அது பெரிய ஆப்பா எங்களுக்கு வச்சிடுச்சு. நாங்க ஏன் பண்ணோம்னா நாங்க பெங்களூர் டோலை வந்து கிராஸ் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு காசு அதிகம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி வந்தோம். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய காசை பிடுங்குறாங்க காய்ஸ். பைக் கூட காசு பிடுங்குறதுனால அதுவே நம்மளுக்கு ரேட் அதிகமாகிறதுனால நம்ம அவாய்ட் பண்ணுற இப்படி வந்தோம். பார்த்தா நம்மளே அவாய்ட் ஆகிற மாதிரி இங்கே ரூட்டு இருக்கு. எப்படி எங்களுக்கும் தெரியல. அவாய்ட் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா கூட ரூட்டு திருப்பி கிடைக்க மாட்டேங்குது கைஸ். என்ன பண்ணது அவுட்டா அழுதுருவோம். ஆனால் இங்கே கோஸ்ட் வருமா என்ன வரும்னு தெரியல. எவனுமே கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான். நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேசிக்கினே வந்தாதான் தூங்க மாட்டோம்னு சொல்லிடுறது. தூக்கம் வரல, ஃபர்ஸ்ட் பயம்தான் வருது. ஒருத்தவனுக்கு பயம் இங்கே வந்து கல்லில் பார்த்தாலே தெரியணும். ஆனால் ராத்திரியால் காமிக்க முடியாது. நான் என்ன பண்ணுறது பாருங்க. நாங்கள் எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். பெட்ரோலே இல்லாத எப்படி போக போகிறோன்னு தெரியாமல் முழிச்சுட்டு வர இருக்கோம். எங்கே நாங்களே பெட்ரோல் பங்க் தேடி அலைஞ்சுன்னு இருக்கோம். எவ்வளோ பெட்ரோல் பங்க் திறந்துருந்தானா போதும், பெட்ரோல் போட்டால் போதும். நாங்களே வண்டியை கூட பொறுமையாக ஊட்டின்னு போயிடுவோம். கவலை கிடையாது. ஆனால் என்னால் இந்த ரூட்டை கொஞ்சம் மறக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க இந்த டூரை. ஏன்னா இந்த ரூட்டு தான்ப்பா பெஸ்ட் ரூட்டு கூகுள் மேப் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன டிரைவரு ஓட்டிட்டு தான் இருக்காரு. டிரைவரே கொஞ்சம் காண்டாயிட்டாரு. என்னடா இது ரூட்டு இப்படி இருக்கு. गाइस வந்துட்டோம். நாங்க பெட்ரோல் பங்க் பார்த்துட்டோம். ஆனா என்னன்னே தெரியாது. ஹெச்பி தான் மோஸ்ட்லி. ஹெச்பி இருக்கும் गाइस. இருங்க பாப்போம். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் கடைசியில. இதுதான் ஆன்சர்.